Hello guys, welcome back to Sujimamu vlogs. எஸ் ஸோ ஃபைனலி கரெக்டாக இன்ட்ரோ கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த சுஜிமோமோ vlogsனு கோர்வையாக சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டேக்கு போயாச்சு. ஸோ நம்ம கண்டென்ட் உள்ள போயிடலாம். ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த எக்ஸைட்மெண்ட் அண்ட் இந்த என்து. என்ன ட்ரிப்னா நம்ம உள்ளூர் ட்ரிப்லாம் இல்லை, ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போக போகிறோம். அதுவும் வந்துட்டு சாதாரணமாக கொஞ்ச நாள்லாம் இல்லை. அது என்ன ஏதுன்னு அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. பட் வந்து ஒரு ஃபியூ கண்ட்ரிஸ் கவர் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்ட்ரி போக போறோம்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கு இந்த ட்ரிப் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது, அதே சமயத்தில் பயமாகவும் இருக்குது. பிகாஸ் எந்த ஏஜென்சி எதுவுமே இல்லை, எல்லாமே நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து ஹோட்டல் புக்கிங் ஒவ்வொரு பிளேஸ் இவ பண்ணோம். எல்லாமே ஒன்று விடாம ரிசர்ச் பண்ணி எங்க கிட்ட இருக்கோம் அது மாதிரி வந்து பிளான் பண்ணி இப்போ போக போகிறோம். இன்னும் இன்னைக்கு இல்லை, பட் நம்ம இன்ட்ரோ தான் எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு காட்டுறதுக்கு. நாளைக்கு போக போகிறோம். பட் இப்போ நம்ம குட்டியாக வீட்டுக்குள்ளே ஒரு அப்டேட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரிப் நல்லா போகணும். ஆமாம், நல்லா போச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி டிஐஐ டிப்ஸ் எல்லாம் நிறைய தரோம். நாங்கள் எப்படி நீங்களே உங்களுடைய ஐட்னரியை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆமா, இது ஆக்சுவலி எந்த ஏஜென்சி கூட நாங்க போல, எல்லாமே வந்துட்டு செல்ஃபா நாங்களே இந்த இடத்துல ஸ்டே பண்ணலாம், இங்க போகலாம், இப்படி போகலாம், இது கிட்ட இருக்கும்னு சொல்லி எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது கரெக்டா பிளான் பண்ண மாதிரி நடக்கணும். பட் போக போக தான் தெரியும், சின்ன சின்ன அங்கங்க ஏதாவது மிஸ் ஆகும் பார்ப்போம். ஸோ அதனால தான் நாங்க வந்துட்டு இனிமே இந்த வீடியோ பார்க்கும்போது ரெகுலரா இந்த வீடியோல இருந்து ஆல்டர்னேட் டேஸ் எல்லாமே வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அது எவ்வளவு வீடியோஸ் வரும்னு தெரியாது. நான் ஆல்ரெடி முன்னாடியே நான் உங்களுக்கு vlog பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், கூடி சீக்கிரம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு ரெகுலரா vlogs போடுவேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நாங்கள் vlogs போட போறோம். அதுவும் என்ன சொல்றது, வாரத்துல ஒன்றும் மாசத்துல ஒன்றும் இல்லை, எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் vlogs வந்துட்டே இருக்கும். இனிமே ஏதாச்சும் வரும். இப்போ கண்டிப்பா இந்த இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் நிறைய vlogs வரப்போது. நாங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம், எங்கெல்லாம் போக போறோம், அங்கே என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம்னு எல்லாமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை விட நீங்களும் அதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு ஃபுல்லாக நாங்கள் கொஞ்சம் எங்களை ஸ்ட்ரெயின் பண்ணி எங்களை புஷ் பண்ணி பண்ண போறோம். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வரணும், அப்டேட்ஸ்லாம் வரணும்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கான் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ தூரம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக நாங்கள் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் என்ன சொல்கிறது, கமெண்ட்ஸ்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி வந்து vlogs போடுங்க கேட்டே இருப்பீங்க. பட் எங்களுக்கு ஒர்க் பேலன்ஸ் பண்ணி இது பண்ண முடியல. பட் திஸ் டைம் அப்படி இல்லை. இது ஸ்டார்ட் பண்ணதே கிட்டத்தட்ட அப்படியே போயிட்டே இருக்க போது. டெய்லி vlogs உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஆல்டர்னேட் டேஸ். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் காட்டுறேன். நாங்க பேக்கிங்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இதெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சேன், பட் கூட முடியல. வெயிட் எவ்வளவு ட்ரெஸ் இருக்குன்னா டேஸ் வைஸ் வந்துட்டு நாங்க பேக் பண்ணியிருக்கோம். 2 பேருக்கும் மாத்தி மாத்தி கரெக்டா டே 1 டே 2 அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி ஃபுல்லா ஸ்நாக்ஸ். அதுவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்ல, எல்லாமே அன்ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஆமா, கோக் மட்டும் இவ்வளவு வாங்கியிருக்கோம். கோக்கு பிராண்ட் அம்பாஸ் எல்லாம் இல்ல. ஆனா நாங்க போற கண்ட்ரில ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அது மட்டும் இல்லாம டக்குன்ட்டு சப்போஸ் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, இது காலி பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஏமே. எங்க வீட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோக் எடுத்துட்டு வந்து பாத்ரூம் கழுவு யூஸ் பண்றீங்க, அங்க குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல கைஸ், ஆக்சுவலி இது ஏன் சர்ப்ரைஸா வச்சிருக்கோம்னா, நீங்க vlog வந்துட்டு ஒரு ஃப்ளோல பார்க்கணுன்றதுக்காக தான் சொல்லலாம். மற்றபடி ஃபர்ஸ்டே வந்துட்டு இந்த கண்ட்ரிஸ் தான் போறோம், இவ்வளவு நாள் இருக்க போறோம் சொன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது. நாங்க vlogsோட நீங்களும் டிராவல் பண்ணணுன்றதுக்காக தான் அதெல்லாம் சொல்ல. ஸோ அந்தந்த கண்ட்ரீஸ்ல கண்டிப்பா எங்களுக்கு ஃபுட் செட் ஆகாது. நாங்க ரொம்ப என்ன சொல்றது, பிரியாணி தான் சாப்பிடுவோம், வேற எதுவும் சாப்பிட மாட்டோம். நாங்க ஃபுடினா எப்படின்னா பிரியாணிலே எந்த வெரைட்டி பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவோம். பட் ஆனா அந்த புதுசா எல்லாம் ட்ரை கொரியன் ஃபுட் இந்த மாதிரி ஃபுட்ஸ் அதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா, இது ஏஜென்சியும் இல்லையா, ஸோ நாங்களே வந்துட்டு டிராவல் பண்ணி போகும்போது கண்டிப்பா பசிக்கும். பஸ்ஸோ இல்ல ட்ரெயின்லயோ தான் டிராவல் பண்ண போறோம், அதாவது அதர் கண்ட்ரிஸ் போனக்கு அப்புறம். ஸோ அந்த டைம்ல இந்த நுறுக்கு தீனிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பசி அடங்கலாம். ஸோ அண்ட் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்ல. அதனால இது ஃபுல்லா எல்லாமே ஜங்க் தான். இங்க பாருங்க, ஃபுல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ். இதெல்லாம் காலி பண்ணிட்டு இத வரணும். பார்த்துட்டு எங்களோட 2 அம்மாக்களும் வந்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. இல்ல எனக்கு புரியல அப்படின்னு. எல்லாம் ஜங்கா வாங்குறீங்க. இது ஆக்சுவலி எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது. இது இப்போ வெயிட் வந்துட்டு 2 பேருக்கு சேர்த்து 40 kgயா? ஆமா, 40 ஷூரா? இல்ல ஒரு பேக்ல 30 மேல இருக்க கூடாதா? ஒரு பேக்ல ஐ மீன் அப்படி கிடையாது. ஒரு 2 பேர் சேர்ந்து போறனால ஓவரால் 40 kg குள்ள இருக்கணும். ஆனா எங்களுக்கு இப்ப என்ன டவுட்னா, இப்ப ஸ்நாக்ஸ் வந்துட்டு எல்லாம் பாக்கெட்டா தான் இருக்கு. ஆனா இது வந்துட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து பார்த்தா அவ்வளவு வெயிட். அதை விட செம்ம வெயிட். இது கிட்டத்தட்ட ஒரு 40 kg கேரி ஓவர் பண்ற ஒரு பெரிய பெட்டி. இது கேமரால கவர் ஆவதா தெரியல,
அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வச்சிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் நிறைய நாட்கள் இருக்க போறோம் நாங்க. ஆக்சுவலி வெயிட் மிஷின் வச்சு பார்க்கணும்ல, அது அமேசான்ல ஆர்டர் போடுறியா? வீட்ல இருக்கிற வெயிட் மிஷின் போட்டு செக் அதுல எப்படி தெரியும் நின்று பாக்குறதுல? அப்படியே நானும் வச்சு பார்ப்போம், ஒரு அப்ராக்சிமேட்டா தெரியும்ல. அப்படியா? எடுத்துட்டு வரேன் நான். அதர் கண்ட்ரீஸ்ல நம்ம எப்படி பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. நம்ம சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய பேக் எடுக்காம ஒன்னுத்துல ஃபுல்லா ஸ்நாக்ஸ், அது தீந்து போயிடும், கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். இன்னொன்னுல வந்துட்டு ஃபுல்லா ட்ரெஸ் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி அடக்கி வச்சிருக்கோம். இவள்தெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா எந்த எல்லாமே வந்துட்டு பாதி எந்த தான் இருக்கும். இவள்தெல்லாம் குட்டி குட்டியா இருக்கனால இவள் எக்ஸசைஸ்னால ரொம்ப ஈஸியா பொருந்துடுச்சு. அண்ட் இது வந்து ஒரு டிராவல் பேக். ஆக்சுவலி இப்பதான் வாங்கணும் இந்த டூருக்காக. நம்ம டூர் பட்ஜெட்டா பிளான் பண்றோம்னு பேர்ல இந்த ஸ்நாக்ஸ், புது புது பேக், ட்ரெஸ்ன்னு நான் அவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். அதுக்கு தனியா பில் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பட்ஜெட் பிளானிங் சொல்லிட்டு பட்ஜெட் ஃபுல்லா அங்க போயிடுச்சு. என்ன சொல்றது, நல்லா காஸ்ட் கம்மியா, நம்ம ஏஜென்சிக்கு எல்லாம் போக கூடாது, ரொம்ப காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டு நாங்க ட்ரெஸ் இது அதுன்னு இல்ல. ஆக்சுவலி இது ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி வெளியூர் போகணும். ஆக்சுவலி ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு நாங்க வெளியூர் போனோம், தாய்லாந்து போனோம். கல்யாணம் ஆன புதுசுல. அந்த டைம்ல நம்ம vlog எல்லாம் எதுவுமே பண்ணாதனால எதுவுமே கேப்சர் பண்ணல, வெறும் ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுக்கோம். இந்த வாட்டி போறது வந்து பர்ஃபெக்டா கேப்சர் பண்ணோம். நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அது அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு எல்லாமே பண்ணணுன்றதுக்காக லீவ் எல்லாம் போட்டு பிளான் பண்ணி முன்னாடியே ஒர்க் எல்லாம் முடிச்சு அலோகேட் பண்ணி இப்போ போறோம். ஸோ வெயிட் செக் பண்ணலாமா? ஆக்சுவலா மெயினா போறது எதுக்கு? பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு. ஆமா, செப்டம்பர் மாசம் வந்துட்டு இவளுக்கும் எனக்கும் பர்த்டே. கொண்டு வந்தாச்சு, பாப்போம் எவ்வளவு வெயிட் வருதுன்னு. இதெல்லாம் எனக்கு என்ன பயனா, இதெல்லாம் தூக்கி தூக்கி போடுவாங்க தானே. ஆமா, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப பார்த்தா தெரியும், பெரிய பெட்டி. இது வந்து கல்யாண டைம்ல காஷ்மீர் போறதுக்காக இவ வீட்டுல வாங்கினது. அது இப்ப யூஸ் ஆகுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த பெட்டியில வச்சோம், அதெல்லாம் வெடிஞ்சிடும் போல, தொப்ப வந்து வெடிக்கிற மாதிரி அவ்வளவு பெருசா வீங்கி போயிடுச்சு. பயம் வந்து இன்னொரு பெட்டி, ஒரே பெட்டியில எல்லாம் எடுத்துட்டு போலான்னு பிளான் பண்ணோம். பட் இப்ப பல்ப் வாங்கிட்டோம். ஆக்சுவலி கேமரா கட்டாக இருக்கும், ஏன்னா இது ஏறி நின்று டமால் டிமில் மிதிச்சாதான் மூட முடிஞ்சது. ஸோ வாங்க பார்ப்போம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. ஆனால் இதில் கரெக்டாக காட்டாதுன்னு நினைக்கிறேன். பட் சும்மா வச்சு பார்ப்போம். ஓகேவா? வைக்கவா? வை இல்லை இல்லை. ஓகே, எடுத்துருவா. எடுத்துரு. எவ்வளோ இருக்கு? 26 இருக்கா? ஆமா. 26 இருக்காடா? பரவாயில்ல. ஆனா எனக்கு ரொம்ப டவுட்டா தான் இருக்கு, இது நிஜமாவே 26 தான் இருக்குமா? கைஸ், இவ்வளவு நம்பி நான் வந்து மனுஷங்க நிக்கிற வெயிட் மிஷின்ல வச்சு அங்க போய் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க ஏர்போர்ட்ல போய் நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம் இதே வெயிட் மிஷின் காட்டுதா இல்லனா வெயிட் காட்டுதா இல்ல வேற வெயிட் காட்டுதா. பேக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாமே செக்அப் போயிட்டு இருக்கு. பாஸ்போர்ட் எடுத்துட்டோமா, அப்புறம் விசாலாம் எடுத்துட்டோமா, அப்புறம் வந்துட்டு ப்ரீ அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எடுத்துட்டோமா. ஏன்டா இப்படி மாசுக்கும் 3க்கும் போற மாதிரி சீன் போடுறீங்க இங்க இருக்கிற கண்ட்ரி? இல்ல, எங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்ல. நம்ம வந்துட்டு இதெல்லாம் பார்த்ததே இல்ல. எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி போற அளவுக்கு இப்போ இந்த வருஷம் போறோம், அவ்வளவுதான் கைஸ். நம்ம வந்து டைரக்டா ஏர்போர்ட்ல சந்திப்போம். பேக்கோட வெயிட்டே 26. ஓகேவா? இவ வெயிட் பாருங்க 45 தான். அட கடவுளே. சப்போஸ் ஃபிளைட் ஏதாவது ஆனா கூட நீ குதிச்சா அப்படியே மிதந்துனே வரலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பேக் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி தேடி அலைஞ்சு இந்த பேக் வந்து சூஸ் பண்ணோம். ஆனா ஆக்சுவலி இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு புதுசா 6th இருந்து 7th இல்ல 8th இருந்து ஏதோ ஒண்ணு புதுசா கிளாஸ் போறோம்னா நோட் புக்கு, பேகு, பென்சில் பாக்ஸ் இதெல்லாம் வாங்குவோம்ல. அது மாதிரி டூர் போறோம் தெரிஞ்சோடனே ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான் பண்ணதுல இருந்து பேக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிராவல் பேக் வாங்கினேன். இதுல வந்து நான் பிடிச்சி வாங்கினேன், ஏன்னா நம்ம vlogலாம் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ சார்ஜிங் நாங்க வந்து இந்த சில டிராவலர்ஸ்லாம் ஹைக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பேக் வாங்கல. பிகாஸ் இது நாங்க வந்துட்டு எல்லா இடத்துலயுமே வந்து கார் அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோஸ்டா பஸ் வாக்கா தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஸ்மாலா இருக்கணும், அதே மாதிரி நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் வேணும். இதை பாருங்க, இது இப்படியும் பிடிச்சிக்கலாம், லைக் இப்படியும் பிடிச்சிக்கலாம். அண்ட் ஏர்போர்ட்ல வந்து இது உள்ள வச்சுட்டு இந்த ட்ராலியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராலியில மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு இந்த கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு ஃபுல்லாவே ஓபன் ஆகும். ஆமா, லைக் இந்த மாதிரி சூட்கேஸ் மாதிரி இப்படி ரெண்டு கம்பார்ட்மெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ பெருசா விழுந்துரும், காட்ட இன்சிரும். இதை பாருங்க, லைக் இது ஃபுல்லாவே ஓபன் பண்ணிக்கலாம், லைக் பெட்டி மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இதுலயும் ஸ்நாக்ஸ் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்துட்டு சும்மா பேக் பண்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பதானே ஒரு ஃபீல் இருக்கும். அது என்னன்னு தெரியலப்பட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போறதை விட அந்த ஃபிளைட்டு, ஏர்போர்ட்டு, அந்த ஃபிளைட்ல ஏறுறது இதுதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அங்க போய் இறங்கி அங்க பண்றது கூட எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்ல. ஃபிளைட்டு, அந்த லைட்ஸ், ஃபிளைட்ல ஏறி 5 மினிட்ஸ்ல காது வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துப்பான். அதுதான் ஏர்பாட்ஸ் இருக்குல்ல, இது வச்சு நம்ம தனியா சுத்தணும். அதை நினைச்சாதான் மனசெல்லாம் வலிக்குது. ஒரு வழியில இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் 2 நாள்ல. இது ஆக்சுவலி இந்த பெட்டி ஃப்ரீ ஆயிடும். ஆமா. சோ நம்ம அது வந்துட்டு அங்க ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா
ஷாப்பிங் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எங்களோட கோலே. ஆமா. இப்போ நாங்கள் ஒன்ஸ் இறங்கிட்டோம்னா எங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ஃபைனலி நாங்கள் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட் வந்துட்டோம். இப்போ தான் பேக்லாம் செக்இன் பண்ணிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு, ஆனால் எங்கே போகிறோன்னு காட்ட மாட்டோம்ல, அசிங்கமாக கேட்க போகிறாங்க டைட்டில் கார்டில் போட்டு என்னடா பேசுகிற அப்படின்னு. ஒரே பதட்டமாகவே இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஒரு 2 வாட்டி தான் போயிருக்கோம் ஃப்ளைட்டில். இவ போயிருக்கா. ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு எப்படி போகிறோம்னா கனெக்டிங் ஃப்ளைட் வழியாக தான் போகிறோம் கடா. ஆமாம், இங்கேருந்து சென்னை டு டெல்லி பட்ஜெட்டு. ஏன்னா டேரக்ட் ஃப்ளைட்னா டபுள் தி அமௌண்ட் வருது. அதனால் வந்துட்டு கனெக்டிங் ஃப்ளைட் போட்டு போயிருக்கோம். ஆமாம், உள்ளே இதெல்லாம் வச்சுருக்காங்க, லோக்கல் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். ஓ அப்படியா? லோக்கலாக இருக்கும். அதுக்குள்ளே பசிச்சிச்சு. நான் சொல்லியிருக்கேன் எதுவுமே வாங்கக்கூடாது, நம்ம வந்துட்டு எதுவுமே செலவு பண்ணாமல் நல்லபடியாக ஃப்ளைட் ஏறி ஹாங்காங் ஃபஸ்ட்டு போகணும். அதுக்கு ஐயோ சொல்லிட்டேன் என்ன இருக்குடா. அப்போ ஆக்சுவலாக நான் இப்படி நிற்கிறேன் பாரு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல் 4 இருக்கோம். இங்கே வந்து டெர்மினல் 1 போயிட்டு காமா ஆயுர்வேதாவில் ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கணும். இதெல்லாம் எனக்கு கேட்கவே இல்லை. நான் இதை ஒன்று கேட்டிருந்தேன், நான் ஒன்று என்ன பேச சொன்னேன். இப்போ நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோமா, இங்கேருந்து டெல்லி ஏர்போர்ட் போகிறோம், அதுக்கப்புறமா அங்கேருந்து ஹாங்காங் போகிறோம். ஆனால் ஹாங்காங்கில் எல்லாம் ஸ்டே, ஆனால் அதுவும் எங்கள் ட்ரிப்பில் பிளான் இருக்குது. அங்கே போயிட்டு சொல்கிறோம். ஹாங்காங்னாலே தெரியும் அடுத்தது என்ன அப்படின்னு. ஸோ அப்படியே எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, எங்கள் பின்னாடி இருக்கிறது ஏர் முருகதாசான்ட்டு. ஆமாம்மா, நாங்கள் ஆக்சுவலி இங்கே காமா ஆயுர்வேதா அந்த ஒரு க்ரீம் இவளுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தோமா. அப்போ வந்துட்டு பின்னாடி ஒருத்தர் வந்து ஏர் முருகதாஸ் மாதிரியே இருந்தார். அதுவும் கேமரா வேறு வச்சுருந்தாரு. ஆனால் லுக் லைட்டாக மாறி இருக்கு. அதான் அவரா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவளை வச்சு காட்டுறோம், அப்படியே அவர் ஃபோட்டோ எடுத்துனுக்கிறா பாருங்க பின்னாடி. ஸோ வந்துட்டு இவளுக்கு பின்னாடி நேராக இருக்கிறாரு, ஃபோட்டோலாம் எடுக்கிறா. அதனால தான் எனக்கு டவுட்டு, என்ன கேமராலாம் வச்சு ஏதோ பண்ணுறாங்களே அப்படின்னு. நான் போயிட்டு சொல்லவா துப்பாக்கி வேற லெவல் அப்படின்னு. யாருப்பா நீ? நான் ஏன் முருகதாஸ் இல்லைன்னு எல்லாரும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு பேசுவாங்க. பல்பாயிடும். அவங்களோட ப்ரைவசி டைம் நம்ம கெடுக்க விரும்பல. எக்ஸைட்டடா? எஸ். ஆக்சுவலி ரொம்ப நாள் பிளான் பண்ணி லீவ் போட்டு வந்திருக்கோம். நல்லபடியாக போனோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். கையில் இருக்க காசெல்லாம் காலி ஆகாமல் போயிட்டு வரணும். கையில் இருக்கிற காசெல்லாம் காலி ஆக்கி தான் இந்த ட்ரிப்பே போகிறோம். அவர் கேப் போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. அதனால அவர்கிட்ட போய் கேட்போம். இல்லை, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. நான் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நமக்கு ஆக்வர்டான மூமெண்ட் ஆகிடும், எம்பாரசிங்காக இருக்குமா. அதனால் கேட்க கூச்சமாக இருக்குது. ஆனால் 100% ஷுர் லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஏஆர் முருகதாஸ் கூகுளில் சர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்றான். போய் காட்டலாமா வேணாமா? ஆனா இப்படி சொல்லாம எடுக்கக்கூடாதே கைஸ். ஆக்சுவலி வந்துட்டு நாங்க வந்து என்ன சொல்றது, ஏஆர் முருகதாஸ் கூட போட்டோ எடுத்தோம். ஓகேங்களா, கன்ஃபார்ம் அவர் ஏஆர் முருகதாஸ் தான். உங்க படம்லாம் நிறைய பார்த்துருப்பேன் தான் ஸ்டார்டிங்கே பண்ணேன். அதுக்கப்புறம் அவருக்கே தெரிஞ்சு போச்சு. ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே இவ போயிட்டு சம்மந்தமே இல்லாம நாங்க யூடியூபர்ஸ் தான். அவர் எவ்வளவு பெரிய டேரக்டர், இவ போயிட்டு நாங்க யூடியூபர்ஸ் தான். என்ன யூடியூபர், ஏதோ ஒரு 10 வீடியோ பண்ணோடனே யூடியூபர் திமிரா சொல்றேன். ஸோ போட்டோ போடுறேன் நான் இந்த வீடியோல. மனத்தை வாங்கிட்டான் அப்படிலாம் இல்லை, அவர்கிட்ட என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்றது. நீ ரொம்ப அப்படியே பேசின மாதிரி சொல்லாத. என்ன தெரியுமா சொன்னா, ஏர் முருகதாஸ் சார் கிட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு திரும்ப அந்த மாதிரிலாம் படம் பண்ணுங்கன்ட்டு ஏதோ ஒரு பிரேக். நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, சரி துப்பாக்கியை மீன் பண்ணி கத்தியை மீன் பண்ணி அந்த மாதிரி திரும்ப அந்த மாதிரிலாம் படம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, இது மாதிரி சல்மான் கான் வச்சு நான் ஹிந்தியில ஒரு படம் பண்றேன், அதுல என்ன தப்பு இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளா பேசினாரு. அப்புறம் நாங்கள் ஒரு செல்ஃபி கேட்டோம், செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்தாரு. ஆக்சுவலி நாங்கள் ஃப்ளைட் மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அப்படியே லூஸ் மாதிரி பண்ணிட்டு. லக்கேஜ் பார்த்தியா கரெக்டாக 45 kg இருந்தது. 50 kg தான் அலவுட். இந்த சவுண்டில் கேட்குமா தெரியலையே. ஆமாம், இப்போ நம்ம வந்துட்டு பஸ்ஸிலேருந்து இறங்கி ஃப்ளைட் ஏற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏறிட்டா வந்துட்டு அந்த என்ன சொல்றது, வயர்லாம் கலக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. செட் ஆகாது. நம்மகிட்ட ஃபைனலி வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டோம். ஃப்ளைட்டுக்குள்ளே வர்றதே செம ஃபீல் இல்லை. ஆமாம், அதுக்கப்புறம் தான் தலைவலி ஆரம்பிக்கும். இங்கே தான் உள்ள போயிட்டா. ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் வந்துட்டு ஜாலியாக இருக்குது. ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி இதாக இருக்குது, வயர்லாம் கலக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு எனக்கும் இவளுக்கும் வந்துட்டு ஃப்ளைட் சிக்னஸ் இருக்குது. அதாவது கிளம்புனதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸோ இல்லை ஏதாவது மியூசிக் கேட்காம இருந்தால் எனக்கு வாந்தி வந்துடும். இந்த மலை ஏறும்போது காரில் போகும்போது ஃபீல் ஆகும்ல எல்லாருக்கும் ட்ராவல் பண்ணும்போது, அந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இதில் வேறு 8 மணி நேரம். இங்கேருந்து நம்ம வந்து டெல்லி போகிறோம் ஏர் இந்தியாவில். அங்கேருந்து வந்துட்டு ஹாங்காங் போகிறோம். ஹாங்காங்லேருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபியூ டேஸ் நம்ம மக்காவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தென் தான் ஹாங்காங். ஃபுட்டு இருக்குடா, ஃபுட்டு இருக்குது கைஸ், ஃபுட்டு இருக்குது. இது ஃபுல்லாக பிளான் பண்ணது. இப்போ நம்ம நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பிளான் பண்ணது இவதான், நோ ஏஜென்சி. ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா,
ரொம்ப ஒர்க் பண்ண அதுக்கு ஒன்று ஒன்றா பார்த்து ஒர்க் பண்ணால் இதுக்கும் சொல்ல போனால் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் எல்லாம் புக் பண்ணியிருக்கோம். லேட்டாக புக் பண்ணனால இன்னும் ஒரு மேபி ஒரு 20-30 டேஸ் முன்னாடி புக் பண்ணியிருந்தா இன்னும் கம்மியாக இருந்திருக்கும் எல்லாமே. ஆனால் இது வந்து நாங்கள் ஏஜென்சி மூலமா போயிருந்தோம், இதோட லைக் டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரா. பை பாய் சென்னை, பை பாய். டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ளைட். ஸோ போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு வாட்டி தான் க்யூட்னஸ் வரும், வந்துட்டே இருக்காது எப்பவுமே. நான் எதுவும் அப்பப்போ கேப்சர் பண்ணுறேன்னு சொல்லி சும்மா பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், பசிக்குது ஆக்சுவலி. சோறு கொடுப்பாங்களா இல்லையா வாங்க பார்ப்போம். எப்படி இருக்கு ஃபுட்டு? பரவாயில்ல, எனக்கு ஆக்சுவலி பிடிக்கல. ஆக்சுவலி என்ன ஏன்னா ரெண்டுமே நான்வெஜ் வாங்கிட்டேன். நான் சொன்னேன் ஒன்று வெஜ் வாங்க ஒன்று நான்வெஜ் வாங்கினேன்னு. ஆனால் பெரிய இவளாட்டம் 2 நான்வெஜ் சொன்னான். பாஸ்தான்னு சொன்னான், ஆனால் நூடுல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மட்டும் பாஸ்தா கொடுத்துருக்காங்க. தெரியல, பாஸ்தான்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் இருக்கு. கைஸ் ஏமாத்திட்டாங்க கைஸ். ஏர் இண்டியாஸ் என்ன ஏமாத்திட்டாங்க. டேய் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குடா, நல்லாவே இல்லைடா. ரொம்ப பசிச்சு. நான் அப்பயே சொன்னாங்க எங்கள் அம்மா ஒழுங்காக வந்துட்டு நான் இட்லியெல்லாம் உப்புமா மாதிரி பண்ணி தரேன், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. சாரி ஃப்ளைட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுன்னு. பெரிய இவனாட்டம் வேணாம் ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க. இந்த தாத்தாக்கு பாஸ்தா கொடுத்துருக்காங்க, நமக்கு இல்லை. அந்த வரைக்கும் லாபம், அட்லீஸ்ட் சோறு போடுறாங்களே. வரும்போது எங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்டு அமிதாப் பச்சன் வந்தார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு மாதிரியே இருக்கிற ஒரு லுக்கில் இருக்கிற ஒரு ஆளாக பார்த்தேன். இதை திரும்பி பார்ப்போம். பாருங்க கைஸ், பார்த்தீங்களா கைஸ்? இது ஏன்னா நம்ம ஏர்போர்ட்டில் இல்லை இந்த மாதிரி போகிறது. ஆக்சுவலி கைஸ் நாங்கள் வந்துட்டு இப்போது டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கோம். 20 நிமிஷம் முன்னாடியே கூட்டின்னு வந்துட்டாரு. அதனால ரொம்ப குளிருது. அதனால குளிரல, இங்கே ரொம்ப குளிர். ஏசி வேறு இருக்குது ஏர்போர்ட்லாம், முடியல. இன்னும் 3 hours இருக்குது கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நல்லா சாப்பிட்டு தெம்பாயிட்டு கிளம்பணும். டைம் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. உனக்கு எப்படி இருந்தது? காது வலி இவளுக்கு செம்ம காது வலி, சரியான காது வலி இவளுக்கு. அப்படியே துடிச்சு போயிட்டா. என்னடா துடிச்சு போயிட்டான்னு சிரிக்கிறேன்னு பார்க்காதீங்க. இவன் சொன்னா நீ ரொம்ப வீக்கா இருக்க, நீ தான் சரியாகணும் அப்படி இப்படின்னு. ஆனால் வீக்கா இருக்கிறது ஃபுல்லாக இவ தான். நல்லா தான் இருந்தேன், காது வலி மட்டும் தான் இருந்துச்சு. இது ஏர்போர்ட்டா மாலா? டெல்லி ஏர்போர்ட் பாருங்க. இப்போ தான் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செக்இன் பண்ணிட்டு உள்ளே வந்தோம். பர்ச்சேஸ் எதுவும் பண்ணக்கூடாது சொல்ல இதோ காம ஆயுர்வேதா அப்புறம் டயரா ஆனால் பாரு டெல்லி ஏர்போர்ட்டு ஒரு மால்குள்ள வந்த மாதிரி இருக்குடா. செம்மையா இருக்கலாம். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்டா. டேய் நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ பண்ண போறேன். இரு நான் இதை பார்க்குறேன். ஆக்சுவலி ஒரு ஃபன் இருந்தது, சொல்லு. என்னதா? சுக்கு காப்பி. ஆமா, எங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, சுக்கு காப்பி, அதாவது லைக் வந்துட்டு வெல்லம் நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு காஃபி மாதிரி நம்ம சுடு தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்காக. பிகாஸ் 14 days ட்ரிப் இந்த ஃபாரின் கண்ட்ரி நம்ம ஒழுங்காக சாப்பிடுவோமா இல்லையான்னு தெரியாது, அதனால அதுக்கு கொடுத்தாரு. அதை அவனுங்க வந்து கஞ்சா நினச்சிட்டாங்க போல. இது என்ன அதுன்னு ரொம்ப சஸ்பிஷியஸ் செக்கிங்ல. இல்லை நாங்கள் வந்துட்டு சென்னையில் செக்இன் பண்ணும்போது சில ஒயரு சில ஐட்டம்ஸ்லாம் வெளியே வைக்கிறதுனால பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், நீ ப்ளாக் பண்ண அசிங்கப்படுத்திட்டான். நான் சென்னையில் பர்ச்சேஸ் பண்ணும்போதே வந்துட்டு சில ஒயரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியே வைக்கிறதுனால அவங்க இதெல்லாம் வெளியே வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வச்சேன். சரி இந்த வாட்டி எதுவும் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெல்லி ஏர்போர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் செக்இன் பண்ணும்போது எல்லாமே எடுத்து வெளியே வச்சேன். ஆனால் அந்த டப்பா தெரியாமல் வெளியே வச்சேன் பாருங்க. இது என்னது, இது ஏன் இப்படி இந்த கலரில் இருக்குது, இது என்ன தமிழ் பேரில், இது என்ன போட்டிருக்கு, நான் இது காஃபிக்கு அப்படி இப்படி என்னென்னமோ சொல்கிறேன் இங்கிலீஷில். அவங்க புரியல. அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ராடக்ட் எடுத்ததான் அந்த டப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 4-5 போலீஸ் கூட சேர்ந்து ஏதோ டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு ஸ்மெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வந்து கொடுத்துட்டு சிரிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக போச்சு, லைட்டாக பயமாகவும் இருந்தது. என்னடா இது சாதா சுக்கு காப்பிக்கு அப்பா, அதாவது மூமா அப்பா வந்துட்டு பண்ணி கொடுத்தது வந்துட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. லைட்டாக பாத்ரூமே வந்துச்சு, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஏன்னா இது மாதிரிலாம் பண்ணது இல்லைல்ல. ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அந்த டப்பா வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் வெளியே வந்தோம், பாத்ரூம் போயிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. இல்லை பட் ரிலாக்ஸாக இருக்குல்ல. ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டியா? ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம். எந்த கடையிலுமே கிடைக்கல, எந்த மால்லையுமே கிடைக்கல. இங்கே மட்டும்தான் டியூட்டி ஃப்ரீல மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றும் இல்லை, மேக்கப் ப்ராடக்ட்லாம் இல்லை, சன்ஸ்கிரீன் தான். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கூட அம்மாவுக்கு தான், பிரச்சனை இல்லை. ஆனால் இவ வாங்க போன பேர் அங்கே தான் எனக்கு மனசுலாம் உடஞ்சி போச்சு. வாங்கல, தப்பிச்சிட்டேன். ஒன்றுமே வாங்கல. நாங்கள் ஏர்போர்ட்டா இல்ல சொர்க்கமான்னு தெரியல, பயங்கரமா இருக்கு. ஒரு மால் உள்ள இல்லாத கூட இங்க இருக்குதுப்பா. எல்லா பிராண்டுமே இருக்கு. ஆக்சுவலா ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் பிளான் பண்றோம்னா நீ ஆனே பண்ணலடா. சொல்லுமே ஆன்ல தான் இருக்கு. சொல்லுமே ஓகே ஓகே. என்ன நீ சொல்றியா? டேய் குரோமாலாம் இருக்குடா.
எல்லாமே இருக்குங்க. நம்ம வரணும்னா பேசாம இங்கே வாங்கிட்டு அப்படியே போலாம் போல. வெளியில மால் எல்லாம் வாங்குறதுக்கு விலையும் கம்மியா இருக்கு டாக்ஸ் இல்லாததுனால. பட் என்னன்னா எதுவுமே ஓபன் பண்ணக்கூடாது, அங்க போய் தான் ஓபன் பண்றோம். ஆமா, இங்க ஓபன் பண்ணா ஷூ முடிஞ்சது கதை. இப்ப பசிக்குது நாங்களும் தேடுறோம், எல்லாமே வந்து கண் பறிக்கிற விஷயங்கள் தான் இருக்கு தவிர வயிறு பறிக்கிற விஷயம் காணோம். வாங்க பாப்போம். ஹாங்காங் போறோம், மாஸ் பண்றோம், தடி தூக்குறோம், உங்க பாஷை படிக்கிறோம். ஃபைனலி ஒரு சிக்கன் ரோல் வாங்கியிருக்கோம், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம். நான் வாங்கி சாப்பிட்டே முடிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சா ஸ்பைசி சிக்கன் ரோல்? ரொம்ப பெருசா இருக்கு ஏர்போர்ட். இந்த பேக்ல வச்சு நடக்குது. ஆக்சுவலி 1 ஹவருக்கு நாங்க அங்கிருந்து இறங்குனதுல இறங்கின என்னை திட்டான், ஹர்ட் பண்ணிட்டான். அதனால இப்போ வந்துட்டு ஐஸ் வைக்கிறோம். ஃபன் பண்ணேன். ஒரே ஜாலியா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. வாங்க சாப்பிடு. சைனீஸ் பீப்பிள் அதுக்கப்புறம் அந்த மாதிரி. ஏன்னா ஜாக்கி ஜான் பைத்தியம், அதனால அதெல்லாம். ஜாக்கி ஜான் உயிரோட தான் இருக்காதா? இல்ல கேக்குறேன். வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டோம். நாங்க டெல்லி அங்கேருந்து இப்போ ஹாங்காங்க்கு கிளம்புறோமா. ஸோ திடீர்னு பார்த்தா சாப்பிட்டு முடிச்சோம், மைக் ஒர்க் ஆகும். அது வந்துட்டு நல்ல மைக், சரி கால்லாம் வரக்கூடாது, எல்லாத்துலேயும் வரும் எலக்ட்ரானிக்ல. பட் அது புதுசு. இப்போ கரெக்டாக இப்போ தானே ஆரம்பிக்கிறேன் ட்ரிப்பு, அதுக்குள்ளே அது ஃபால்ட் ஆனோடனே செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. இது வெறும் இதில் உங்களுக்கு வாய்ஸ் கூட கரெக்டாக கேட்க மாட்டேங்குது. ஆக்சுவலி இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுரா, நம்ம ஹாங்காங் வந்து மக்காவ் போகிற பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். ரோட்வேஸ்க்கு சரியாக கட்டியிருக்காங்க பாருங்களேன். அந்த பிரிட்ஜு செம்மையாக இருக்குல்ல பார்க்குது. ஆமாம், அப்படிதான் நினைக்கிறோம். மிஸ் பண்ணுறோம். மேலே இருக்கிறது புத்தாவா? ஆமாம், அந்த மலை மேலே. ஆனால் இந்த கேமரா தெரியலன்னு நினைக்கிறேன். பட்டு ஹாங்காங் ரீச் ஆயிடுச்சா? அவங்க தான் ஃபஸ்ட்டு போகணுமா? இது என்ன, நான் பெட்கள் ஆட்டம் ஃபஸ்ட் கிளாஸ் பர்சன் இதெல்லாம் ஃபஸ்ட் அமைச்சுருக்கேன் நான். இதெல்லாம் போங்கடா, ஃபஸ்ட் மட்டும் ஃபஸ்ட் அமைச்சிருந்தாங்கல்ல. அதுக்கு நீ இறங்கும் போது என்ன ஃபஸ்ட்டு உயிர் அவங்கள காப்பாற்றுவாங்களா? இது என்ன போங்கா இருக்குது? எக்ஸிட் ஹாங்காங்கில் இப்படி தான் இருக்குதுக்கா. ஃபைனலி நாங்கள் வந்துட்டு இப்போது டெல்லி ஏர்போர்ட்லேருந்து ஹாங்காங் வந்துட்டோம். திடீர்னு வந்துட்டு விடிஞ்ச மாதிரி இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு இப்போது என்ன 3:45 இல்லை 4 o'clock இருக்கும், இங்கே 6:45 ஆயிடுச்சு. அதனால் இல்லை தூங்க போனால் அதுக்குள்ளே விடிஞ்சிச்சுன்னா அதுக்குள்ளே விடிஞ்சிச்சா அப்படின்னு ஆயிடுச்சு. அது செமையாக இருந்துச்சு இங்கே ஆக்சுவலி பார்க்க. எல்லாம் கொரியன் பீப்புள்ஸ், கொரியன் சைனா பீப்புள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் போய் பேக்கேஜ் எடுக்கணும். கதையை சொல்லவே இல்லை பாத்தியா? ஆமா, ஆக்சுவலி மைக் சரியாயிடுச்சு. என்னாச்சுன்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்னடா கனெக்டே ஆகலை ரிசீவரோட. அதுக்கப்புறம் போய் ரொம்ப நேரம் என்னென்னமோ பண்ணேன், ரீசெட் அடித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரேம்வேர் அப்டேட்லாம் பண்ணேன், எதுவுமே ஆகலை. கடைசியில் வந்துட்டு அந்த ரிசீவரில் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா தெரியாமல் வந்துட்டு ப்ளூடூத் பட்டன் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். லைக் அது வந்துட்டு ரெக்கார்ட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ப்ளூடூத் மோட் ஆகிடும். அது ப்ளூடூத் மோட் ஆகிடுச்சு போல், அது கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பயந்து டென்ஷன் கேட்டேன். கடைசியில் இவன் வந்துட்டு ஏதோ கூகுள் பண்ணி ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சா. அந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணோடனே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக வந்தது எனக்கு. நம்ம தான் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் ட்ராவல் பண்ணது இல்லைல்ல. உள்ளே போனால் போய் உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ண தெரியாமல் அசிங்கமாக போச்சுக்குமாரு. அந்த லைட் எப்படி ஆஃப் பண்ணுறது கேட்கவும் கூச்சமாக இருந்தது. கேட்டால் அவரும் வர மாட்டுறாரு, அப்படியே செய்கையிலே காட்டுறாரு. டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் வரேன் அப்படின்ட்டாரு. எல்லாம் இருட்டில் இருக்காங்க ஃப்ளைட்டில், நாங்கள் மட்டும் வெளிச்சத்தில் இருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியில் கண்டுபிடிச்சி லைட் ஆஃப் பண்ணிட்டு இல்லை ஒரு லைட் ஆஃப் பண்ணுறதா நோண்டி கண்டுபிடிச்சுன்ற பத்தியா? அங்கே தான் நீ நிற்கிற. அப்படியே தூங்கிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, நாங்கள் ஃபுட்டு கூட வேணாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம். அவ்வளோ டயர்டு. உள்ள எல்லாம் சரக்குலாம் கொடுக்குறாங்கப்பா, நாங்கள் வெறும் கோக் மட்டும் குடிச்சிட்டு தூங்கிட்டோம். எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லையும் சரக்கு கொடுப்பாங்க. அப்படியா? நார்மல் கேட்டால் கொடுப்பாங்கல்ல. ஏன்னா அதுக்கேற்ற காசு வாங்கியிருப்பாங்க, அதனால தான் ஜாலியாக இருக்குப்பா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட இமிக்ரேஷன் போயிட்டு அந்த ஃபார்ம் வாங்கிட்டு இப்போ பேக்கேஜ் எடுத்துகிட்டு ஹாங்காங்லேருந்து நம்ம மக்காவை ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு 2.5 days வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாங்காங் வந்து
கொஞ்சம் டேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பியும் நிறைய டேஸ் வந்துட்டு வேறு கண்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே அப்டேட்டட். ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பேக்கேஜ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். முதல்ல பேக்கேஜ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அப்படியா? ஆமாம். ஏய், நீ ஏதோ போகிறதுன்னா நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு இது சைனாவில் இருக்கிற 2 யூனியன் டெரிட்டரி, ஹாங்காங் அண்ட் மக்காவ். யூனியன் டெரிட்டரிஸ் இல்லை, அது நம்ம ஊரில் தான் யூனியன் டெரிட்டரி. இல்லைப்பா, உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஆமாம், எஸ்ஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாங்காங்கில் வந்துட்டு ப்ரீ அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்குது. நாங்கள் அதை ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம இமிக்ரேஷன் முடிச்சுட்டு போக போகிறோம். ஆனால் இங்கேருந்து எப்படி போக போகிறோம்னா, நாங்களே பஸ் எல்லாம் தேடி மேலேனா தான் விசாலாக தேவைப்படும். நம்ம ஜஸ்ட் ஒரு 7 days தானே ஸ்டே பண்ண போகிறோம் இங்கே. அதனால பிஆர் மட்டும். ஆமாம். எல்லாரும் க்யூட்டாக இருக்கிறாங்க, க்யூட்டாக சிரிக்கிறாங்க. நம்மளெல்லாம் பார்த்து ஒரு பொண்ணு சிரிக்குது, பாட்டி சிரிக்குது. சரி, ஓகே கைஸ், இங்கே அந்த விசா பிரச்சனை இல்லை ஹாங்காங்கில். அதனால் இது ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இங்கே வந்துட்டு ப்ரீ அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ இந்தியன்ஸ்னால் வந்துட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. பிகாஸ் நிறைய பேர் இங்கே வந்துட்டு இங்கே ஸ்டே ஆயிடுறாங்க. டூரிசம்னு பேரில் ஸ்டே ஆயிடுறாங்க. சரி, ஓகே கைஸ், பார்ப்போம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளை கேள்வி கேட்டால் சொல்கிறோம். எங்கள் மூஞ்ச பார்த்தா கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வரோம். டக்குன்ட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் மூமெண்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. எங்களை மட்டும் வந்துட்டு உள்ளே போக சொன்னாங்க. போனால் பாஸ்போர்ட்டில் வந்துட்டு பிளேஸ் ஆஃப் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சென்னைன்னு இருக்குது. பட் ஆனால் ஹாங்காங் பிஆர்எல் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்னை தமிழ்நாடுன்னு இருக்கும். அது ரெண்டுமே மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லி, ஐயோ இல்லை சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்மளாம் மிஸ் மேட்ச் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆமாம், அவர் ஆக்சுவலி ரொம்ப அம்புலாக நெக்ஸ்ட் டைம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா அங்கே நிறைய பேர் நிற்க வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் லேட் ஆகுது. அப்புறம் அமிச்சிட்டாங்க. சிங்கிளாக வரவங்களுக்குலாம் ரொம்ப நேரம் ஆக்குறாங்க. கப்புள்ஸாக வரவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஏதோ மூஞ்சியை பார்த்துட்டு பாவம் பார்த்து விட்டுறாங்களா என்னன்னு தெரில. இட்ஸ் ஓகே, முடிஞ்சது, ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது போகிறீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் மிஸ் பண்ணல, இட்ஸ் ஓகே. அது பண்ணும்போது பிஆர்எல் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்னை தமிழ்நாடுன்னு தான் வந்துச்சு. சென்னை மட்டும் ஒரு ஆப்ஷன் இல்லை. ஆமாம், எங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக எங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணி பேப்பர் கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து லக்கேஜ் கலெக்ட் பண்ண போயிட்டுருக்கோம். ஆமாம், இதுக்கப்புறம் போயிட்டு சிம் கார்டு வாங்கணும். அப்புறம் ஆக்டோபஸ் கார்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மக்காவுக்கும் பஸ்ஸில் போகணும். எப்படி போகிறதுன்னு தெரியல. எங்கே கேட்டாலும் அங்கே போங்க இங்கே போங்கன்றாங்க. அவங்க பேசுகிற இங்கிலீஷில் நமக்கு